ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ என்பதுலையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 ஆகுதுங்க. பொங்கலுக்கு வந்து ஹெல்ப்பர் அக்கா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது இன்றைக்கி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது சோம்பேறித்தனம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி வீட்டு வேலைகளை வந்து கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கடகடன்னு செஞ்சு முடிக்கிறேன்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அந்த பால்கனி கதை ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸ் வரும்ல. ஸோ அந்த காற்று நம்ம உள்ளே வரைச்சா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட் வரும். இன்னொரு டிப் என்ன, நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச பாட்டை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் வீட்டு வேலைகள் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பண்ணுற ஒரு அழுப்பே தெரியாமல் வேலை செஞ்சுருவோம். ஸோ நான் அப்படி தான் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து மனசுக்கு பிடிச்ச நிறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த பாட்டு கிட்டக்கிட்டே கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தோம், இட்லி அரிசியும் ஆயிலும் வாங்கிட்டு வந்தோம். ப்ரொவிஷன்ஸை வாங்கிட்டு வந்த கையோடு எடுத்து வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெண்டிங்கான வேலையாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா கடகடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பேக்கிங் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பிஸ்கெட்ஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி திருப்பி பாக்ஸில் வச்சு நான் மேலே வச்சுருவேன். காமனாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு வர ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன பெரிய வேலை, 4 பாத்திரம் இருக்கும், 4 துணி இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக நீ தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக ஒரு ஹோம் மேக்கருக்கு இருக்கிற வேலை பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஈடு கட்டணுன்னா அவ்வளோ சம்பளம் கொடுக்கவே முடியாதான். உண்மை தானுங்களே? மறக்காமல் வந்து இது உண்மையாக இல்லையா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வேலைமாக இருக்கும், பட் 24/7 வேலைங்க. நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர், இப்போ என்னை விட்டுருங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு அக்கா வச்சுருக்கேன், எனக்கு அந்த அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடு பெருக்கி தொடச்சி கொடுத்துப்பாங்க, பாத்திரம் தேய்ப்பாங்க. பட் இது கூட ஆள் இல்லாமல் எல்லா வேலையும் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள குமுறல் இருக்கும், நம்ம இவ்வளோ அழகாக வீட்டை பார்த்துக்குறோம், இவ்வளோ அழகாக குழந்தைங்களை பார்த்துருக்கோம், பட் ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் கூட நம்மளுக்கு கிடைக்கலையே, இது என்ன பெருசாக ரெக்கக்னேஷன், இது உன் வேலை தானே, எதுக்கு உனக்கு ரெக்கக்னேஷன் கேட்பாங்க. எந்த வேலையாக இருந்தால் என்னங்க, ஒரு சின்ன பாராட்டு கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ராவாக செய்வோம் இல்லையா, இன்னும் நல்லா செய்வோம், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்போம்ல. பட் அந்த மனசார பாராட்ட மாட்டாங்க. அது வந்து இன்னும் பல நாட்கள் ஆகும். ஹோம் மேக்கிங்குன்றது வந்து ஒரு ஜாப் தான், அதுவும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சொல்லி மக்களுக்கு வந்து, அதுவும் மெயினாக ஹஸ்பண்டுக்கு வந்து புரியறதுக்கோ இல்லை மாமியாருக்கு புரியறதுக்கோ வந்து பல நாட்கள் ஆகும். அதே தான் பெற்ற பொண்ணு இந்த மாதிரி வீடு அழகாக வச்சுக்கிட்டு குழந்தைங்க நல்லபடியாக வளர்த்து ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தால் என் பொண்ணு எவ்வளோ சாமர்த்தியமாக குடும்பத்தை கட்டி காக்கிறா அப்படின்வாங்க. இதே ஒரு மருமக பண்ணுறப்போ எத்தனை மாமியார்கள் பாராட்டுக்காங்க, ரொம்ப வந்து அதிகாரம் பண்ணுறா, புருஷனை கையில் வச்சுருக்கா, முந்தாளில் முடிச்சிருக்கா, இந்த மாதிரி பேர்லாம் ஒரு மருமகளுக்கு வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாறணும் இல்லையா. அது எப்போ மாறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அண்ட் உங்கள் வீட்டில் உங்களோட மாமியார் எப்படி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமியார் எனக்கு எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணுமா, நல்லா சக்சீட் ஆவேன் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் எப்போவுமே உண்டு. இதே மாதிரி பல பெண்களுக்கு சப்போர்ட் கிடச்சா நிறைய சாதிப்பாங்க இல்லையா. ஹஸ்பண்ட் கிட்டேருந்தும் ஒரு வீட்டில் ஒரு மாமியார் கிட்டேருந்து சப்போர்ட் கிடச்சதுன்னா எவ்வளோ சாதிக்க முடியும். சில பேருக்கு அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத ஒரே காரணத்துக்காக. ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் மென்மேலும் வளருவாங்க. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அந்த ஒரு காலம் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேங்க. இதை வந்து ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக நான் சொல்கிறேன். ரேவந்த்க்கு அந்த பேர் ரேவந்த் அப்படின்னு வச்சது வந்து என்னோடய மாமியார் பேர் வந்து ரேவதி. அதுலேருந்து வந்து எடுத்து தான் கொஞ்சம் அதை மாடலைஸ் ஆக்கி ரேவந்த் நான் வச்சேன். அது நான் தான் வச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னோட கர்ப்ப காலத்துலேயும் என் டெலிவரி டைம்லேயும் என் மாமியார் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, அதுக்கு நான் நன்றி மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னோடய மாமியார் பேரை என் பையனுக்கு, ஃபஸ்ட்டு பையனுக்கு ரேவந்த்னு வச்சேன். ரேவந்த் அந்த ப்ரீட்டமாக இருந்தப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் என் மாமியார் மட்டும்தான், இல்லைம்மா என் பையனும் இப்படி தான் இருந்தான், இப்படி தான் பிறந்தான், அது ஒன்றுமே வந்து குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி மோரல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு பனிக்கூட உடஞ்சி போனப்போ மடியில் என்னை படுக்க வச்சு அதை எதுவுமே என்னால் மறக்க முடியாது. அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் என் பையனுக்கு என் மாமியார் பேர் வச்சேன். ஏன் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ, டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அது நம்ம வயசு முழுக்க நம்மளுக்கு வந்து அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் நம்மளை வந்து எப்படி வந்து நடத்துகிறாங்க அந்த டைமில் அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நன்றி மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சது தான் அந்த ரேவந்த் அப்படின்ற பேர். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா அது பின்னாடி என்ன ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு கதையோ இருக்கும்ல, அது மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுவாமி பேர், இல்லை குழந்தை ரொம்ப வருஷம் வந்து கழிச்சு பிறந்திருக்க, நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு இந்த பேரை வச்சேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த ரீசன் வந்து உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் நேம் வச்சதுக்கு இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நைட் ட்ரெஸ் வந்து நான் போத்தீஸில் வாங்கினேங்க. 4 நைட் ட்ரெஸ் வாங்கினேன், XXL சைஸு.
நான் இப்போ 20 kgs லாஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் லூஸ் ஆகிடுச்சு. வாங்கினப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்தது, இப்போ இன்னும் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ண நிறைய பேர் கேட்குறீங்களே, நான் அதுக்கான வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணேன், அது வந்து கண்டினியூஸ் என்னால் பண்ண முடியல. எனக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் டாக்டர் வந்து நீங்கள் இனிமேல் அதை பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பட் வந்து ஆயில் கம்மியாக, அது மாதிரி ரைஸ் கம்மியாக, கொஞ்சம் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜென்ரலான ஒரு டயட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வாக்கிங் வந்து நான் டெய்லியுமே கண்டிப்பாக என்னால் போக முடியலைங்க, அதை விமான் வச்சுட்டு. அதனால பார்த்தீங்கன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன். இதுதான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். பட் ஈவன் தான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து கிராஜுவலாக எனக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நான் வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சத்தியமாக பண்ணலைங்க. பட் கிராஜுவலாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிசிஓடி இருக்கும், தைராய்டு இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒரே டிப் என்னென்னா, சுகர் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயிட் சுகர் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைஸ் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மில்லட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் நிறைய இருக்குன்னா கின்வான்னு சொல்லிட்டு ஒரு மில்லட் கிடைக்கும், அது சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து ஒரு பிஞ்ச் பவுடர் பண்ணி, நல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஒரு பிஞ்ச் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட நிறைய அகரோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வெட் மாப்பும் பண்ணிக்கலாம், ட்ரை மாப்பும் பண்ணிக்கலாம். 1 year வாரண்டியோடு வருதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோர் ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேமினேட் ஃப்ளோர்ஸில், டைல்ஸில், ஹார்ட்வுட்லலாம் வந்து அழகாக மாப் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட பாட்டமில் 2 விதமான உங்களுக்கு இந்த கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 360 degreesக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன கப் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 உங்களுக்கு ரீஃபில் கொடுத்துருக்காங்க, அந்த மாப்போட ரீஃபில். சரி, நம்மளுக்கு மேலே வந்து ஹேண்டில்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மாப். அதனால நீங்கள் சார்ஜ் போட்டு வைக்கணும். ஹேண்டில்ஸ் வந்து லென்த் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து தண்ணி ஊற்றுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க நாபை இதில் வந்து நீங்கள் நார்மல் டேப் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வாசனை லிக்விட் கூட சேர்த்து கூட நீங்கள் ஊற்றி, இப்போ லைசால்லாம் கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கலாம். பட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நானே ரொம்ப அமேஸ் ஆனேன் பார்த்து. ஏன் அப்படின்னா நார்மலாக மாப்பிங்கிறது பார்த்திங்கன்னா பக்கெட்டில் இப்போ தண்ணி ஊற்றி அதில் ஃபினாயில் ஊற்றி முக்கி எடுத்த கையில் வந்து நம்ம பிழிஞ்சு பண்ணணும். பட் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக அது வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டே மூவ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மல் கட்டை மாப்பில் பண்ணால் திட்டாக தண்ணி தெரியும், நீங்கள் சரியாக பிழியலைன்னா. பட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே நீங்கள் அழகாக மாப் பண்ணிக்கலாம். ஈவனாக ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக அந்த ஃப்ளோர் ஆகுது. நான் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். ஸோ நீங்கள் அதை அடுத்து அழகாக இந்த மாதிரி மாப் பண்ணிக்கலாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா இன்றைய தேதிப்படி பார்த்திங்கன்னா 3910 ரூபாய், 3910. பட் இது மைட் பி கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம். ஸோ நான் லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அமேசானில் தான் வாங்கினது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சார்ஜ் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் சூப்பராக கை வலிக்காமல் ஸ்பின் பண்ணிக்கிட்டே நம்ம ஃப்ளோரை மாப் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 ml நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். அது வரையும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வைவல் ஹேண்டில் அண்ட் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டென்ஷன் ராடுன்றதுனால உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னென்ன வந்து இன்க்ளூட் இருக்குது பார்த்திங்கன்னா மெயின் யூனிட் 1, 2 எக்ஸ்ட்ரா பேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மெஷரிங் கப்பும் இருக்கும். அண்ட் மார்பிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்டட் டைல்ஸ் அண்ட் லேமினேட்டட் ஃப்ளோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாப் பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களால பார்த்திங்கன்னா பக்கெட் தண்ணியே வந்து ஃபுல் சுமந்துட்டு வந்து புடிஞ்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட தேவையில்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சுக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த வெல்க்ரோ கொடுத்துருக்கிறதுனால அழகாக வந்து நீங்கள் இவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பி வந்து நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வாட்டர் வந்து உங்களுக்கு இது மூலிமா ஊற்றிக்கலாம், வேணால் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சார்ஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடாப்டர் வந்து இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ரெட் லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து க்ரீனாக மாற வரையும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சனுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்துடுங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம டீப் க்ளீனிங் பண்ணி வச்சாலும் திருப்பி வந்து அந்த பொருட்கள்லாம் வெளியில் தான் வருது. திருப்பி உள்ளே வைக்கணும் இல்லையா, அது பண்ண மாட்டோம். ஸோ அது திருப்பி டீப் க்ளீனிங் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது.
சரி, இப்போ ஒரு விஷயம் உங்களோட நான் பேசுகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஏதோ வீட்டில் ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு சின்ன விஷயம் மனசு அப்படியே பாரமாயிடும். எங்கேயாவது போய் யாரையா கட்டி பிடிச்சி அழணும் போல தோணும், இல்லை கோயிலில் போய் உட்காந்து மணிக்கணக்கில் வந்து சாமிக்கிட்ட புலம்பணும்னு தோணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குங்க. சின்ன விஷயமா இருக்கும், அது ரொம்ப மனசை போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டே போய் உட்காந்து அழலாமா, இல்லை வந்து நிறைய விஷயம் சொல்லலாமான்னு தோணும். இல்லை எங்கேயாவது போயிட்டு 2 நாள் வந்து கோயிலுக்கு அப்படியே போயிட்டு 2 நாள் கழித்து வரலாமா, திருப்பதிக்கெலாம் போயிட்டு 2 நாள் கழித்து வரலாமாலான்னு தோணும் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து தோணிருக்கு? பட் ஆக்சுவலாக எங்கள் அம்மாட்ட நான் எப்போவுமே இந்த மாதிரி மனசை கொஞ்சம் எனக்கு ஏதாவது யோசனையாக இருந்தப்போ அம்மா கிட்ட பேசுகிறப்ப எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து உன்னோட சுச்சுவேஷன் நீ கம்பேர் பண்ணி பாரு. கம்பேரிசன் இஸ் நாட் அட் ஆல் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்மளோட கஷ்டங்களை நம்ம கண்டிப்பாக கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாங்க. அப்படி இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எத்தனையோ மக்கள் இதை விட பெரிய கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, சாதனை பண்ணிகிட்ருக்காங்க, சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் நம்ம அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நினச்சி நம்ம நாட்களை வந்து கசப்பாக்கி அதை ரணமாக்கி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுத்தி ரொம்ப அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன கடுகளோ பிரச்சனை கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறதுனால அது பெருசாக நம்மளுக்கு வந்து பெரிய மலை மாதிரி தெரியுது. அப்படியே அதை கொஞ்சம் நகர்த்தி பாருங்களேன், அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். நீங்கள் இதே பிரச்சனையை ஒரு 4 நாட்களோ ஒரு 4 வாரமோ இல்லை 4 வருஷமோ கழிச்சு பாருங்களேன், இதுக்காக நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம், இதுக்காக நம்ம அழுதோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து பெருசாக நினைக்க மாட்டோமாங்க. நான் அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓவர் திங்க் தான் நம்மளோட முதல் எதிரி. நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களுக்கு நம்ம கற்பனையே வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி கொடுக்குறது வந்து ஓவர் திங்கிங் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். பட் ஓவர் திங்க் பண்ணி தயவு செஞ்சு நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி கீழே கண்ணாமல் நாளைக்கு மேலே வருவோம். சக்கரம் ஒரே இடத்துல சுற்றாது. பட் அதை நினச்சி நம்ம நாட்களை வந்து வீணடிக்க வேண்டாம். சுற்றி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நல்லா வந்து அது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதை நான் இப்போ ரொம்ப வந்து பெரிய விஷயமா எடுத்து நான் கற்றுட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இது ஓகே வந்துருச்சா சார், ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் கண்டிப்பாக வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு வைராக்கியம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் குக்கி கட்டர்ஸுங்க, வாங்கியிருக்கேன் குக்கீஸ்க்காக, அடுத்து எல்லாம் உள்ளே வச்சுட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த அக்கா என்ன எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைக்கா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு கஷ்டத்தில் தோல் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்கல்ல. பட் நல்ல விஷயங்கள் சொல்கிறப்ப நம்மளுக்கு கேட்குறது நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதை கேட்டுட்டு பரவாயில்லப்பா நம்ம ஏதோ நல்லதாக சொல்கிறோம், பரவாயில்லப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி ஹாப்பியாக வந்து நினச்சிப்பேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நான் சொல்கிறப்போ சில பேருக்கு அது கசக்கும், பட் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ மறக்காமல் தெரியப்படுத்துங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கிறவங்கள பார்த்து வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஓசிடி இருக்குப்பா அப்படின்பாங்க. ஓசிடி அப்படின்னா அப்சசிவ் க்ளீனிங் டிஸார்டர்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஓசிடியோட அந்த விளைவுகளே வேறு மாதிரி இருக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. பட் சும்மா போகிறப்போக்கலப்பா இதுக்கு ஓசிடிப்பா எப்போப்பா சுத்தப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது. ஓசிடி வந்தவங்களோட நிலைமை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்கிறதுக்கான இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை அடிக்கடிக்கு நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இனிமேல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓசிடி இஸ் நாட் எ ஜோக். ஜஸ்ட் வந்து ஒரு சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் த்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் ஓசிடி. ஸோ அதை வந்து நீங்கள் ஜோக்காவோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓசிடினா என்னன்னு ஆக்சுவலி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ யாராவது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஓசிடி கேஸ் ஓசிடின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் என்னென்னு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் படித்து மற்றவங்களுக்கு அது புரிய வைங்க. ஸோ நம்மளோட சர்க்கிள், நம்மளோட சுற்றி இருக்கிற மக்களுக்கு சில விஷயங்கள் நம்ம தான் சொல்லணும். சில பேர் தெரியாமல் பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம கரெக்ட் பண்ணது தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையான ஓசிடினா எப்படி இருக்கும், அதோட விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். தெரியாதவங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு பிடிக்காத ஒரே வேலை அப்படின்னா, இல்லை 2 வேலை அப்படின்னா, 1 பாத்திரம் தேய்க்கிறது, 2 துணி மடிக்கிறது. ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அப்போ தான் நான் வந்து பழையசெல்லாம் நினச்சி பார்ப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த பாத்திரம் தேய்க்கிறப்போ சில டைம்ஸ் வந்து எனக்கு டைம் தெரியாத மாதிரி ஓடிடும், டக்குன்னு தேய்ச்சி முடிச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃப்யூச்சர் நினச்சி பார்ப்பேன், ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நினச்சி பார்ப்பேன். பட்
எதுவுமே நினைக்காம பாத்திரம் தேய்ச்சேன் அப்படின்னா அது வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அதனால் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே நம்ம பாத்திரம் தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த ஒரு டிப்பு நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அழகாக தொடச்சி நம்ம முடிச்சு நம்ம ஈவினிங் ரொட்டீன்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட உங்களோட நிறைய விஷயம் பேசிட்டு நாங்கள் முடிச்சிட்டேன். வேலைகள்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறப்போ மனசை வந்து வா 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 வேலை பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்குங்க. வேலை முடித்த உடனே அழகாக சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் பால்கனியில் உட்காந்து அந்த சிலுன்னு காற்றோட குடிக்கிறப்போ அப்பாடா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருக்கோன்ற திருப்தியோடு அந்த காஃபி குடிக்க தோணும் இல்லையா? நான் அப்படி தான். ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு நிறைய வீட்டு வேலை இருக்குன்றப்போ காஃபி குடிக்க மாட்டேன் ஈவினிங்கில். ஏன்னா அது ஒரு சபதமாக எடுத்து டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு பால்கனியில் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பேன். அப்போ தான் டக்குன்னு முடிச்சிருவேன். ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அது செய்யலாங்க. இது ரைட்டு அது தப்புன்னு கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் உட்காந்து காஃபி பிடிக்குதுன்னா அப்படி உட்காந்து குடிக்கலாமே. அதில் என்ன வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது சொல்லுங்கள். சின்ன விஷயங்கள் தாங்க நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காக விட்டு கொடுத்துடாதீங்க. பால்கனியில் உட்காந்து காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இல்லை பட்டர் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றது பண்ணுங்க. மனசுக்கு நிம்மதி முக்கியம், சந்தோஷம் முக்கியம், வேறு என்ன சொல்லுங்கள். ஸோ அழகாக கடன்னு வேலை முடிச்சுட்டு சூப்பராக நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆக்சுவலாக நிறைய வந்து பெட்டியாக இருந்தது. 2 days பிஃபோர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி சூப்பராக நான் உட்காரத்துக்காகவே நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னோடய மீ டைமுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு குட்டி பாப்பா இருக்குது, எப்போ பார்த்தா பாய் சொல்லிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட காஃபி என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு லைக் கொடுங்க. டேக் கேர், பை.